Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷன் மே 19ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாஸ்டலுக்கு ஆல்ரெடி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அண்ணாமலை நகர் சென்டரை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிலே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்டலை பொறுத்து ஒரு நாளைக்கான அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். 150 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சென்டருக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருந்தேன். கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் வந்து நடக்க போகுது. இப்போ அந்த காலேஜ்லேயே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 350 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ரெண்டுமே வந்து கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த காலேஜில் டேரெக்டாக போயிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்கேஎஸ் காலேஜ்லேயே ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 350 இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அந்த காலேஜில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நேம் லிஸ்ட் எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். போகும்போது உங்களுக்கு தேவையான பில்லோ பிளாங்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து கொண்டு போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வித் பெனால்ட்டியோட தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த மந்த் எண்டு வரை டைம் இருக்குது. நீங்கள் அனுப்பும்போது 300 ரூபா வந்து ஃபைன் பே பண்ணி வித் பெனால்ட்டியோட தான் வந்து அசைன்மெண்ட் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 15ஓட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆல்ரெடி அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்புகிறவங்களுக்கு சூன் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்ல வந்து எந்த டேட்டில் யூனிவர்சிட்டிக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்கிறதுனால அதை என்ட்ரி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு யாருக்காச்சும் இன்னும் ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போட்டு என்னென்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா 2 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஐடி கார்டு இல்லாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே கன்ஃபர்மேஷன் ஆஃப் அட்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாம் போய்ட்டு எழுதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐடி கார்டு இல்லாதவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க ஐடியை வச்சே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட் லாகின்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.